அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா. நம்ம இந்த திருக்குரானுடைய வசனங்களை தொடர்ந்து இன்றைக்கி 47வது நாளாக குரானுடைய வசனங்களை பார்க்குறோம். 3 ஜுஸு நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இன்னும் 4வது ஜுஸுவை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அண்ட் இனிமேல் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க, இறைவனுடைய வார்த்தைகள் நேரடியாக நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நம்மக்கிட்ட இறைவன் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு தெரியும்போது நமக்கே அதிகமான பிரமிப்புகளும் அதிகமான ஒரு ஆர்வமும் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் நம்ம இறைவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற முயற்சியில் தொடர்ந்து பயணம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச பிறகும், இப்போ இந்த செஷன் முடிஞ்ச பிறகும் நீங்கள் லைவில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க, ரெக்கார்டிங் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இதனால் இந்த வகுப்பில் நீங்கள் என்ன விஷயங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஸோ நீங்கள் பதிவு செய்கிறது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஏன்னா 1 மணி நேரம் வீடியோவாக இருக்கும் அல்லது 45 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். இதை ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் இதில் இருக்கா அப்படின்னாவது உங்களுக்கு அந்த கமெண்ட்டை வச்சு அன்னைக்கு என்ன வகுப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ரீசன். அது இல்லாமல் பர்சனலாக உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த திறனும் அதிகமாக வரும். ஸோ என்ன கற்றுக்குறீங்களோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். யூடியூபுங்கிறது நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்காக பலவாக பயன்படுத்திக்கிடலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை இந்த செஷன் முடிஞ்ச பிறகு ரெக்கார்டிங் நான் போடுவேன். ஸோ அதில் கமெண்டில் நீங்கள் சலாம் சொல்கிறதோ மற்ற விஷயங்களோ வேணாம். இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அதை நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா சலாம் நீங்கள் இது சொல்கிறதே இறைவனுடைய சலாம் நம்ம மீது இறங்குறது தான். சரியாம்மா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கான வகுப்புக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 3வது அத்தியாயம் 91வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, யார் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையில் மரணம் அடைகிறாங்களோ அவங்களோட தண்டனையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பூமி நிறைய ஈட்டுத்தொகையாக பொண்ணை, அதாவது ஒரு கோல்டை கொண்டு ஈட்டுத்தொகையாக கொடுத்தா கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை, அந்த நிராகரிப்பாளருக்கான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருந்தான். இன்னைக்கு 4வது ஜுஸுல அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். லன் தனாலு அறவே அடைய மாட்டீர்கள். லன் அப்படின்னாலும் லா இதெல்லாம் வந்துச்சுனாவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். தனாலு அடைய மாட்டீர்கள், அறவே அடைய மாட்டீர்கள். நெவர் யூ கேன் கெட், முடியவே முடியாது அப்படிங்கிறான். பிர் நன்மை, பிர்ர நன்மையை, ஹத்தா எது வரைக்கும் அப்படின்னா துன்ஃபிகு தர்மம் செய்கிறீர்கள், மிம்மா எதிலிருந்து, துஹிப்பூன நேசிக்கிறீர்கள், வமா துன்ஃபிகு துன்ஃபீக் தர்மம். ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி அரபி வார்த்தை கூட நீங்கள் கற்றுக்கிட்டதை கூட எழுதலாம். ஸோ தர்மம், துன்ஃபிகு தர்மம், மின் ஷைஇன் ஒரு பொருள், ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம் அதாவது
நமக்கு எது விருப்பமாக இருக்கோ, நம்மளுடைய விருப்பமானவற்றை இறைவனுக்காக அவனுடைய வழியில் செலவழிக்காத வரைக்கும் நாம் நன்மை அடையவே முடியாது. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கணுமா. அப்போ அல்லாஹ்க்கு செலவழிக்கிறதுனா நம்மால் அல்லாஹ்க்கு ஏதாவது யூஸ் இருக்கா? சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்னால தான் நமக்கு யூஸு. அப்போ அல்லாஹ்க்காக அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம செலவழிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் எதுக்கெல்லாம் நம்மளை செலவழிக்க சொல்லியிருக்கான்? ஏழைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இன்னும் வேறு எதுக்கெல்லாம் செலவழிக்க சொல்கிறானோ அது எல்லாத்துக்குமே நம்ம அளிக்கணும். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் நமக்கு பிடிச்சமானவற்றை செலவழிக்காத வரைக்கும் நம்ம நன்மை அடையவே முடியாது. அதே மாதிரி நம்ம எதை செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் நிச்சயமாக அறிவான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் சேமித்து வைங்க அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஃபண்டு போடுங்க, இந்த இதில் சீட்டு கட்டுங்க, பேங்க்கில் போடுங்க, காசை சேமி, இப்படி தான் சொல்லித்தராங்க. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் எங்கேயாவது சேமின்னு சொல்கிறானா? செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் உங்கள் நன்மையை அடைய முடியாதுங்கிறான். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்? ஜஸ்ட் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் உங்கள் கல்பே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அல்லாஹ் நம்ம எதை செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். முக்கியமாக நமக்கு விருப்பமானவற்றை தான் செலவழிக்கிறது அவனுக்கு விருப்பமானதாக இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ இன்றைக்கி நம்மளை விட மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்காக பிள்ளைய கொண்டு போய் இராணுவத்தில் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க, பார்த்துருப்போம். அதாவது என் பிள்ளை எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுக்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நம்மளில் எத்தனை முஃமின்கள் என் பிள்ளை இறைவனுக்கான பணியில் இருக்கட்டும், அது வேறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை அல்லாஹ்வுடைய பணி செய்யட்டும், அல்லாஹ் சொன்ன மாதிரி அது வாழட்டும் அப்படின்னு நம்மளால் விட முடியுமா? நம்ம பிள்ளைய அல்லாஹ்வுடைய வழியில் செலுத்த முடியுமா? இல்லை, எல்லாரும் எப்படி இருக்காங்க, வீடு, பணம், காசு, நகை, ஒரு மதிப்பு, மரியாதை, இப்படி இருக்காங்க. அப்போ அது மாதிரி தான் என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்போ என் பிள்ளை இறைவனோட வழியில், இறைவன் சொன்ன மாதிரி வழியில், அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இருக்கட்டும், அவன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவன் அந்த வழியில் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விடுறோமோ, அப்போ நம்மளுடைய அந்த செலவை அல்லாஹ் ஏற்றுப்பான். பணம் காசு மட்டும்தான் செலவுன்னு இல்லை, நமக்கு பிடித்தமானவர்களை நம்ம இறைவனோட வழியில் அனுப்பி வைக்கிறதும், அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றப்போ நம்மளும் அந்த சிரமத்தில் சரி, இப்போ பையன் நம்ம கணவராக இருக்கட்டும் அல்லது நம்ம மனைவியாக இருக்கட்டும், இறைவனோட வழியில் ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதனால் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வருது, அப்படி இருந்தும் பரவாயில்ல, அல்லாஹ்வோட வழிக்கு தானே செய்கிறான், நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டுக்கு என்னோடய ஹஸ்பண்டோட சம்பளமே ஒரு 10,000 ரூபா தான், நம்ம வீட்டுக்கே அந்த 10,000 ரூபா பத்தலை, இருந்தாலும் அந்த அனாதை இல்லத்தில் போய் காசு கொடுத்துட்டு வராரு, இருந்தாலும் அவங்களுடைய சொந்தக்காரவங்க இந்த மாதிரி எத்தியமாக இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு போய் மாதம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வழியில் சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு 2 நாள் நான்வெஜ் சாப்பிடுவோம் இந்த பணத்தை வச்சு அப்படின்னா பரவாயில்ல, அதை ஒரு நாளாக குறைச்சிக்கிட்டு ஒரு நாள் சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம செய்கிறது கூட செலவு தான். அவங்க செய்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கிறதும் கூட, நமக்கு பிடிச்சதை விட்டுட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட என்னது, செலவு தான். அந்த மாதிரியான செலவை தான் இறைவன் கேட்குறான். அப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதை அவன் அறிவான். மாஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களையும் எங்களையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கக்கூடியவர்களாக இறைவன் நம்மளை ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்க. குல்லு துஆமி கான ஹில்லல் லிபனி இஸ்ராஈல இல்லா மா ஹர்ரம இஸ்ராஈலு அலா நஃப்ஸிஹி மின் கபலி அன் துனஸ்ஸலத் தௌரா குல் ஃபஅது பித்தௌராத்தி ஃபத்லுஹா இன் குன்தும் ஸ்வாதிகீன். குல்லு தொஆமனா உணவு, எல்லா உணவும் கான ஹில்லன்னா ஆகுமானது, ஹலால் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஹில்லன் ஆகுமானதாக இருந்தது. லிபனி இஸ்ராஈல இஸ்ரவேலர்களுக்கு எல்லா உணவும் ஆகுமானதாக இருக்குது. எதை தவிர இல்லா மா ஹர்ரம இஸ்ராயிலு அலா நஃப்ஸிஹி, அலா நஃப்ஸிஹினா தன் மீது, மின் கப்லி அன் துனஸ்ஸலத் தௌராத்து தௌராத் இறக்கப்படுவதற்கு முன்னாடி, ஏன்னா எல்லா பொருளும் அவங்களுக்கு ஆகுமாகப்பட்டதாக இருந்தது. குல் ஃபஅது கூறுவீராக, வாருங்கள், பித்தௌராத்தி தௌராத்தை கொண்டு, ஃபத்லுஹா இன்னும் ஓதுங்கள், தௌராத்தை கொண்டு வந்து ஓதுங்க அப்படின்னு நபியை வந்து சொல்கிறான்ல. இன் குன்தும் சாதிகீன் உண்மையாளர்கள். ஸோ சாதிகீன் எப்போவுமே இந்த சாதிகீன் சித்திக்கு இதெல்லாம் வந்தாவே உண்மையாளர்கள். அதே மாதிரி ஃபத்லூஹா அந்த உத்லூஹா இதெல்லாம் வந்து ஓதுவது. ஸோ முஹம்மது நபியுடைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் உணவுப் பொருள்கள் அனைத்தும் இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தௌராத் அருளப்படுவதற்கு முன் சில பொருட்களை இஸ்ராயீல், அதாவது யாக்கூப், தாமாகவே தமக்கு தடுக்கப்பட்டனவாய் ஹராமாய் ஆக்கி கொண்டிருந்தார். எனவே நபியே, அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் ஆட்சேபனையில் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு வாசகத்தை ஏனும் படித்து காட்டுங்கள். அதாவது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹலால் ஹராம் விஷயத்தில் அவங்களுக்குள்ள பிணக்குகள் ஏற்படுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். இந்த இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு எல்லா பொருட்களும் அனுமதிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் தௌராத் கொடுக்கறதுக்கு தௌராத் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தானே வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பனு இஸ்ராயில் அப்படிங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி தானே. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருக்காங்க, தாமாகவே அதாவது அவராகவே சில விஷயங்களை தடுக்கப்பட்டனவாக ஆக்கிக்கிட்டாரு. அதனால் நபியே, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் கொண்டு வந்த இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஹலால் ஹராம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தௌராத் வேதத்தை கொண்டு வாங்க, அதில் உள்ள ஏதாவது ஒரு வசனத்தையாவது நீங்கள் காமிங்க அப்படின்னு கேட்க சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சிந்திக்கணும். நமக்கு எல்லாரும் வந்து இது ஹலால் இது ஹராம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் பாதி வந்து அவங்களா இஷ்டத்துக்கு சொன்னதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம கவனமாக உள்ளே போகணும். அதே சமயம் இந்த இடத்துல இந்த பனு இஸ்ராயில் கிட்ட கேட்கும் மாதிரி அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். ஸோ ஹலால் ஹராம் விஷயத்தில் فَمَنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ مِنْ بَعْدِ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. எனவே அதுக்கு பின்னாடியும் யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவாறு இருக்கிறார்களோ அவர்கள்தாம் உண்மையில் கொடுமையாளர்கள் ஆவர். இப்போ இந்த இடத்துல வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில விஷயங்கள் மாற்றிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நபி
சில விஷயங்களை தடுத்துக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த காலத்தில் ஏற்பட்டக்கூடிய சில விஷயம் அந்த அந்த இடத்துல நடந்த அந்த கல்ச்சுரல் விஷயங்கள், இன்னும் வந்து சில டைம் இப்போ நம்ம நோய் வருதுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக அவங்க அதை தடை செஞ்சுருப்பாங்க. அதுக்குன்னு நோய் தீர்ந்தப்புறமும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ கொரோனான்னு நம்மளை வந்து தனித்தனியாக இருக்க சொன்னாங்க, ஒன்றா இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ கொரோனா போனதுக்கப்புறமும் இப்போவும் நம்ம தனித்தனியாக தான் இருக்கோமா? யாரோடையும் ஒட்டி இல்லையா? அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து அதை வந்து தடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அவங்க அப்படி தான் தௌராத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் தௌராத்துக்கு முன்னாடி தன்னுடைய வம்சாவளி என்ன பண்ணிக்கிட்டு வந்தாங்களோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம், தௌராத்தில் உள்ளதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட அல்லாஹ் பேசுகிறான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி குரானை வச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கும் தான். அப்போ யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை தெரிஞ்சே இதெல்லாம் இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ தெரிஞ்சே அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாங்களோ அவங்க தான் கொடுமைக்காரவங்க. அந்த ஜாலிமூன் யார்? அந்த ஜுலூம் ஜாலிம் அப்படின்னு வரும்போதெல்லாம் கவனமாக நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அல்லாஹ் ஒரு விஷமிகளை பற்றி பேசுகிறான்னு அர்த்தம். ஸோ அந்த ஹலால் ஹராமில் நம்ம இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்னா நம்ம தான் கொடுமையாளர்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் சதக்கல்லாஹு ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமாக்கான மினல் முஷ்ரிகீன். அப்போ நபியே நீங்கள் கூறுவீராக, அல்லாஹ் உண்மையே உரைக்கிறான். சதக்கல்லாஹ் உண்மையே உரைக்கிறான். நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள். இப்போ டைரெக்டாக இப்ராஹீமோட வழிமுறையை பின்பற்ற சொல்கிறான். ஏன்னா இவங்களுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றுறவங்க ஒருத்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகளை பின்பற்றுறவங்க ஒருத்தவங்க, இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் டைரெக்டாக இப்ராஹீமுடைய வழிமுறையை பின்பற்றுங்க. மேலும் இப்ராஹிம் வந்து இறைவனுக்கு இணை வைப்பவரில் ஒருவராக அவர் இல்லை, முஷ்ரிக்கீனா இல்லை. இந்த ஹனீஃபா அப்படிங்கிறத பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியுடையவர். அதாவது இப்ராஹிம் அப்படிங்கிறவர் அந்த உறுதியுடையவராக இருந்தார். எதில்? அல்லாஹ் இறைவன் ஒருத்தந்தான், அவன்தான் நம்மளை படைச்சிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அவர் ஒவ்வொன்றும் சோதித்து பார்த்து தான் கண்டுபிடிச்சார். டைரெக்டாக வந்து அதை அப்படியே நம்பலை. ஸோ இப்ராஹிம் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு இதுவாக இருக்குமோ, அதுவாக நட்சத்திரமாக இருக்குமோ, சூரியனாக இருக்குமோ, இப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அது மறையும் போது இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம என்ன தான் குருட்டுத்தனமாக நம்புங்க அப்படின்னா, குருட்டுத்தனமாக நம்புறது சிறந்ததில்லை. அது உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம நம்புகிறோம் பாருங்கள். இப்போ நல்லா தேடி அதுக்கப்புறம் கிடைச்ச விஷயத்த நம்ம நம்புகிறோம் பாருங்கள், அதில் தான் வேலிட் விஷயம் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம உறுதியுடையவராக இருக்க முடியும். ஸோ இப்ராஹிம் ஹனீஃபாவாக இருந்தார், உறுதியுடையவராக இருந்தார். அதே மாதிரி அவர் இணை வைப்பவர்களில் ஒருத்தராக இல்லை. ஸோ அப்படியாப்பட்ட இப்ராஹிமோட வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்ன அவ்வள பைத்தியும் உதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன். அவ்வள, ஸோ இன்ன அப்படின்னு வந்தாவே சத்தியமாக, நிச்சயமாக அப்படிங்கிறது பொருள்படும். ஸோ அவ்வல் முதல், ஃபஸ்ட்டு. பைத்னா இல்லம், பைத்தின் இல்லம். உசிஅ அமைக்கப்பட்டது, லின்னாசி மக்களுக்கு, லல்லதி பிபக்கத அதுதான் பக்காவில் உள்ள, முபாரக்கன் அருள் செய்யப்பட்டது, வஹூதன் இன்னும் நேர்வழி, லில் ஆலமீன் அகிலத்தவருக்கு.
அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வணக்கத்தலம்னு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பைத்துனா ஒரு இல்லம், ஒரு மக்களுக்காக அந்த இல்லம், அதாவது இறைவன் சொன்ன விஷயப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மர்க்கஸ் வேணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு நாடு இருந்தாலும் அந்த நாட்டோட தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு செயலகம் மாதிரி முதல்ல கட்டப்பட்ட அந்த இல்லம் வந்து மக்கா, நம்ம மக்காவுக்கு பழைய பெயர் பக்கா. ஸோ அந்த பக்காவில் இருக்கக்கூடிய அந்த அருள் நலம் வழங்கப்பட்ட இடம், உலகத்தார் அனைவருக்கும் இதில் வழிகாட்டும் மையமாக அது உள்ளது. ஸோ இதுதான் விஷயம், வழிகாட்டக்கூடிய மையம். வழிகாட்டுறது அப்படின்னா இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறதுன்னு அந்த மையம் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உலகத்தோடு நம்ம எப்படி வாழணும், அல்லாஹ்வுடைய டெஸ்ட் என்ன, அல்லாஹ்வுடைய ட்ரையல் என்ன, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நம்மளுடைய வேலை என்ன. ஸோ ஒரு ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன பண்ணும், நம்மளுடைய விஷயங்களை சரி செய்யும். நமக்கு எதாவது டவுட்ஸு இல்லை நமக்கு எதுவும் முடியாத விஷயங்கள் அப்படின்னா அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை நம்ம வச்சுருப்போம். ஒரு நாட்டுக்கும் அதே தான். இதே ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும், ஒரு அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தவங்க வீடை தேர்ந்தெடுத்து அங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்து வீட்டு விஷயங்களை பேசி நமக்கான ஏதோ ஒரு சண்டையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்லது கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒன்றா உட்காந்து பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் நேரான வழி இருக்கணும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு நேரான வழி இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம், அதாவது வணக்கஸ்தலம்ன்றதை தாண்டி அந்த ஒரு மர்க்கஸ், ஒரு இல்லம் அப்படின்னு பார்த்தா பக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா தான். ஸோ அது வந்து ஒரு வழிகாட்டும் மையமாக அது இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ முதல்ல அந்த இல்லம் எழுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான். எப்போ அந்த வழிகாட்டக்கூடிய அந்த மையம் வருது அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் வருது, அவர் தான் கட்டுறாரு. ஸோ ஆனால் நமக்கு பாருங்கள், காபத்துல்லா ஃபஸ்ட்டு கட்டினது எப்போ அப்படிங்கிற பெரிய பெரிய குவிஸஸ் வைப்பாங்க, பெரிய இதெல்லாம் வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. பட் அல்லாஹ் வந்து வார்த்தையை தெளிவாக இங்கே சுட்டி காமிச்சிட்டான். காபத்துல்லா எப்போ வந்துச்சு, காபத்துல்லாவோட நோக்கம் என்ன, லைஃப் ஸ்டைல், நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும், நேரான வழியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது சொல்லித்தரதுக்காக கட்டப்பட்ட ஒரு மர்க்கஸ், ஒரு பில்டிங் தான் காபத்துல்லா. நம்ம வந்து வணக்க வழிபாடுக்காக கட்டப்பட்டது கிடையாது. வணக்க வழிபாடுங்கிறதே நம்ம வந்து இப்போ என்ன நினச்சிட்டோம், தொழுகிறது, ஓதுறது, ஹஜ்ஜு அந்த வலம் வர்றது, தவாப் செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வணக்க ஸ்தலம்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான், அல்லாஹ் தொடர்ந்து இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே வரான். அப்போ அதுதான் வணக்கம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஆர்டருமே இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அது எல்லாமே செஞ்சால் தான் அது வணக்கமாகும். அதில் ஏதாச்சும் ஒன்று விட்டாலும் என்னது, அல்லாஹ்க்கு நம்ம சரியான ப்ராப்பரான அபுது இல்லைன்னு அர்த்தம். அபுதுனா அடிமை. அல்லாஹ்வுக்கு நம்ம ப்ராப்பரான அடிமை இல்லை, ப்ராப்பரான வேலையாள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அல்லாஹ்வுடைய வழிகாட்டி மையம் தான் காபத்துல்லா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த தெளிவான சான்றுகள் வந்தப்புறமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடமும் உள்ளன. இப்போ அந்த காபத்துல்லாவில் தெளிவான சான்று இருக்குது, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடமும் இருக்குது. மேலும் அது எத்தகைய ஆலயம் அப்படின்னா அங்கு யார் நுழைஞ்சாலும் அவர் அச்சமற்றவராக இருக்கிறார்.
மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வதானது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும். ஆனால் யாரேனும் இக்கட்டளையை செயல்படுத்த மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும், உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவனாய் இருக்கிறான். பாருங்கள், அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்த இந்த ஹஜ்ஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான அந்த காபத்துல்லால அந்த மக்கால தெளிவான சான்றுகள் இருக்குது. இப்ராஹிம் அங்கே நின்று தொழுதாரு, அதாவது அங்கே இருந்து இறைவனுக்கு வேலை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ஃபுட் பிரிண்ட், அவரோட காலடி தடமும் அங்கே இருக்குது. அப்போ அங்கு யார் நுழைஞ்சாலும் அவங்களுக்கு பயங்கிறது இல்லை. மேலும் அந்த ஆலயத்திற்கு போக வர உங்களுக்கு சக்தி இருக்குது. இந்த இடத்துல பணம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ ஹஜ்ஜு செய்கிறது அல்லாஹ்க்கு ஆற்ற வேண்டிய கடமை. ஆனால் யாராவது இந்த கட்டளையை செயல்பட மறுக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தார் எல்லாரையும் விட்டு அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். அப்போ இந்த ஹஜ்ஜுக்கு போக சக்தி உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை மீன் பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு மர்க்கஸ், ஒரு 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 காலேஜ் யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரிய மீட்டிங் ஆஃபீஸும் எடுத்துக்கலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ்லாமுடைய நேர்வழி, அதாவது மக்கள் நேரான வழியில் இருக்கணும் சொல்லிட்டு அமைக்கப்பட்ட ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஸோ இப்போ நமக்கு பவர் இருக்குது. நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு பவர்ஃபுல் லீடராக இருக்கோம். அல்லது நம்ம நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னும் சில பேரை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போகணும். இப்போ அது அல்லாஹ்க்கு ஆற்ற வேண்டிய கடமை அப்படின்னா, அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளெல்லாம் நம்ம ஒரு 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 ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அது ஒவ்வொன்றுத்துக்குமே அவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் இருக்கும். ஸோ எதுக்கு, ஏன் நம்ம நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போகிறோம்? ஏன் அங்கே உள்ள சஃபா மர்வால 7 தடவை சுற்றுறோம்? ஏன் அந்த இடத்துல தங்கி சில கிரியைகளை நம்ம செய்கிறோம்? இப்போ இந்த சடங்கெல்லாம் அல்லாவே சொல்லிட்டான், அல்லாஹ் உங்களோட தேவைக்கு சுத்தமாக இல்லாதவன். அப்போ இந்த சடங்குகள்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன? சிந்திச்சு பாருங்கள். இப்ராஹிம் அலையக்கூடிய அந்த ஹஜ் கிரிகைகளானது அல்லாஹ்க்கு நம்ம செய்யக்கூடிய அந்த கடமைகளை குறிக்குது. இந்த உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும், நேரான வழி எப்படி இருக்கணும். ஸோ ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனையும் அந்த பச்சை உடம்புக்காரியான அந்த பெண்ணையும் கொண்டு விடுறாங்க ஒரு பொட்டல் பாலைவனத்தில் அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட அந்த தன்மையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது அவங்க அவ்வளோ பெரிய இது செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பெருசாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அவங்கள பெருசாக நினைக்கணும்னு அல்லாஹ் அதை சொல்லலை. அந்த மாதிரி நம்மளும் இருக்க ரெடியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான். ஸோ புரியுதா? ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறத செலவு பண்ணாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம அதிகமாக நேசிக்கிறது யார்? நம்மளுடைய குடும்பத்தை தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி இறைவனுக்காக செலவு பண்ணாங்க பாருங்கள். தன்னுடைய ஆற்றலையும் செலவு பண்ணாங்க, குடும்பத்தையே செலவு பண்ணாங்க. அவங்கள கொண்டு போய் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அது அன்னைக்கு விட்டது, அன்னைக்கே ஒரு மர்க்கஸ் கட்டி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சானா இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. எத்தனை வருட காலம். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேலைக்காக நம்ம செய்யக்கூடிய செயலை தான் அல்லாஹ் இங்கே கேட்குறான். ஸோ ஹஜ்ஜானதும் அப்படித்தான் இருக்கணும். அது வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மனசில் வைங்க.
அல்லாஹ் இன்னும் இன்னும் அதனுடைய அர்த்தங்களை நமக்கு புரிய வைப்பான். ஸோ அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட இருந்து எந்த தேவையும் அற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்க. குல் யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பிஆயாத்தில்லா வல்லாஹு ஷஹீதுன் அலா மா தஅமலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஹ்லல் கிதாப். அஹ்லல் கிதாப்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, வேதம் அருளப்பட்டவர்களே. அப்போனா நம்ம எல்லாரும் தான், நம்மளையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது வேதம் அருளப்பட்டவர்களே, அல்லாவின் வசனங்களை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஸோ ஹஜ் விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அல்லாஹ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இன்றைக்கி நம்மளால் ஹஜ்ஜுக்கு போக முடியலையே, நம்ம ஹஜ்ஜுக்கு போகணுமே அப்படின்லாம் நினைக்கிறவங்க முதல்ல ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கான ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இறைவனோட வழியில் தியாகம் செய்ய ரெடியாக இருக்கணும், இறைவனோட வழியில் பாடுபட ரெடியாக இருக்கணும். ஸோ அதைத்தான் அப்போ தானே இப்போது ஒரு கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ்க்கு எதுக்கு போவோம்? அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்காக தான் போவோம். ஒரு ஒரு கட்சியோட தலைமை ஹெட் ஆஃபீஸ்க்கு எதுக்கு போவோம்? அந்த கட்சியில் நம்ம என்ன வேலை பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, இதை பற்றின டிஸ்கஷனுக்காக தான் போவோம். அப்போ ஹஜ்ஜுமே அல்லாஹ்க்காக நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அல்லாஹ்கிட்ட முறையிடுறதுக்கு தான், அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் நம்ம போகணும். ஸோ அங்கே வந்து இன்கேஸ் ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஹஜ்ஜத்துல் விதாலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய ஹஜ் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ ஒரு ஹஜ்ஜில் ஒரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கேதரிங்காக இருந்து நாட்டில் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன இஷ்யூ, இதை பற்றி பேசியிருக்காங்க. விஷயம் புரியுதா? நபியோடைய அந்த அந்த தயால குணத்தை நீங்கள் பார்க்காதீங்க. அதை தாண்டி நபியுடைய தயால குணம் எல்லா இடங்கள்லையுமே பிரதிபலிக்கும். அவர் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, நான் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை நீங்கள் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இங்கே வந்து காண்பிக்கப்படுது. அதையும் தாண்டி ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அங்கே பேசுகிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வரலாறுகள் பார்த்தா தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு ஒரு டைம் பார்க்கும்போதும் அவங்களும் அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஹஜ்ஜு அப்போது இந்த மாதிரி என்னுடைய ஆட்சியில் என்ன ஏதாவது குறை இருக்கா, என்ன ஏது. ஸோ ஒரு மக்கள் குறை தீர்க்கும் இடம் மாதிரி அது இருந்திருக்கு. ஸோ இப்படி சிந்திச்சு பாருங்கள் ஹஜ்ஜோடைய நோக்கம் என்னென்னு. நம்ம ஹஜ்ஜை கொண்டு போய் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சடங்காக காண்பிக்கும்போது நம்ம எப்படி மற்ற சடங்கை வந்து ஏளனப்படுத்துவோம்? இவங்க என்ன கூழ் ஊற்றுறாங்க, இவங்க என்ன வந்து சும்மா கோயிலை சுற்றி வராங்க இப்படின்னு நம்ம பிறரை வந்து பார்த்து சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல்ஸும் இருக்குது, அந்த ரிச்சுவல்ஸும் இருக்குது, நம்மளுடைய சடங்குகளும் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து சொல்லணும். அதாவது இந்த இதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அவங்க எப்படி அந்த அதாவது ஃபுல்லாக கட்டுப்பட்டு நாங்கள் சுற்றி வரோம், நாங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி அந்த சஃபா மருவாவில் அந்த பெண் எப்படி ஓடுறா தன்னுடைய குழந்தைக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து நான் இறைவனுடைய வழியில் எவ்வளோ பாடுபட்டாலும் நான் வந்து பொறுமையாக இருப்பேன், நான் இவ்வளோ பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதை பிரதிபலிக்கிறது தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிபடும். அப்போது உண்மையிலே இஸ்லாமை நம்ம எப்படி வந்து போர்ட்ரே பண்ணணுங்கிறது இருக்குது. ஒரு சடங்காகவே நம்ம போர்ட்ரே பண்ணால் அது நம்ம மற்றவங்கள கிண்டல் பரிகாசம் செய்கிற மாதிரி அவங்களும் நம்மளை பரிகாசம் தான் செய்வாங்க இன்றைக்கி உள்ள சூழலில். அப்போது எதையுமே நம்ம ரிச்சுவல்ஸாக பார்க்கக்கூடாது. ஏன்னா எந்த சடங்குமே அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. நீங்கள் என்ன எது பண்ணாலும் அவனுக்கு தேவையே இல்லை. ஆனால்
நம்மளுடைய செயல்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற மக்களை வந்து சரிப்படுத்தும். நம்மளுடைய செயல்கள் மற்ற மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னா அதைத்தான் எல்லாம் விரும்புகிறான். ஸோ இதுதான் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கான நோக்கமாகவும் இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மேலாப்பில் விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எதையெல்லாம் நீங்கள் ரிச்சுவலாக, அதாவது சடங்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ப்ளீஸ் 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 உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். இஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான மார்க்கம். அது வந்து ரொம்ப வந்து ஒரு தாம் தூம்னு சொல்கிற மார்க்கமே கிடையாது. ஒரு சாதாரண சக மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி இருந்தால் இணக்கமாக இருக்க முடியும், இந்த பூமியை சிறப்பாக வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத இஸ்லாமை விட வேறு எதுவும் தெளிவாக சொல்லிட முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக சிந்திங்க. ஸோ இதுதான் அல்லாஹ்வும் சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்காதீங்க அப்படின்னு நபியை சொல்கிறான். அடுத்து, குல் யா அஹ்லல் கிதாபி லிம தசுத்தூன அன் சபீலில்லாஹி மன் ஆமன தபூனஹா இவஜம் வ அன்தும் ஷுஹதா வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், வேதம் அருளப்பட்டவர்களே, அல்லாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவரை அல்லாஹ்வுடைய வழியில் செல்ல விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள்? பாருங்கள், நமக்கும் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னாவே நம்மளும் அதில் அடங்குவோம். ஸோ ஒன்று நீங்களே நிராகரிக்கிறீங்க, அடுத்து நம்மளே நிராகரிக்கிறோமா, அடுத்து என்ன பண்ணுறோமா, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஃபாலோ பண்ண விடாமல் பிறரை ஏன் தடுக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து நம்மளையே இருப்போம், சில விஷயங்கள் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி என்னோடய தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் இவ்வளோ தரேன் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தந்துட்டிங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறது? நமக்கு சேர்க்கறது இல்லையா? நம்ம வந்து சீட்டு போட வேணாமா, நம்ம அது பண்ண வேணாமா, இது பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பெண்களையும் கேட்குறான். அதே மாதிரி ஆண்களும் அதாவது தேவையே இல்லாமல் வீண் விரயம், அவனுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதை தாண்டி சினிமாவுக்கு போகிறது, தன்னை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்காக தேவையில்லாத சினிமாவில் என்ன கிடைக்க போகுது? அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு உங்கள் மனைவி மக்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதில்ல, வெளியே எங்கேயோ உங்கள் ரிலாக்ஸாக எங்கேயோ நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, ஓகே, ஆகுமாக்கப்பட்டது, நீங்கள் உங்கள் இதோட நீங்கள் போகலாம் வரலாம். ஆனால் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு, ஒரு சினிமாவில் இன்றைக்கி உள்ள இதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் இருக்கும், குழந்தைங்களோட பார்க்குற மாதிரியா இருக்கும். ஆனாலும் அங்கே நம்ம குழந்தைங்களையும் மனைவியையும் கூட்டிகிட்டு போகிறீங்க, அதை தாண்டி உங்கள் மனைவி குழந்தைங்கள விட்டுட்டு அவங்கள இது பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம செய்கிறத தாண்டி பிறரையும் தூண்டுவோம். இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள் ரொம்ப அழகாக செய்யுது. அதில் வந்து யூதர்களும் இருக்காங்க, கிறிஸ்துவர்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க. இஷ்டத்துக்கு வந்து என்ன மாதிரி தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுக்கிறாங்க. ஸோ அவர்கள் நேரான வழியில் தான் செல்கிறார்கள் என்பதற்கு நீங்களே சான்று வழங்குவோராயிருந்தும் அவர்கள் கோணலான வழியில் செல்ல வேண்டுமென விரும்புகிறீர்கள். அதாவது சிலர் வந்து நேரான வழியில் போகிறாங்க, இதுதான் சரின்னு உங்களுக்கே தெரியுது, ஆனாலும் நான் அது செய்யலைல்ல, அப்போ அவனும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவன் தவறான வழியில் போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் செய்கிறதையெல்லாம் அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்குறான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்ன விஷயமா இருக்கும், நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி ஏன் நீ காசு சேர்க்கணும்ல, நம்ம வந்து போயிட்டு ஒரு ஒரு ஒரு
பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வருவோம், இல்லை நம்ம போயிட்டு சீட்டு கட்டுவோம், நம்ம போயிட்டு அது என்ன இன்னும் சில விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? செலவு பண்ணுங்கங்கிறான். ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தராங்க? சேமித்து வைங்கன்னு சொல்லித்தராங்க. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். ஸோ நம்மளுடைய செலவுகள் எப்படி இருக்கணுன்றது முதற்கொண்டு அல்லாஹ் தலையிடுறான்னா, அப்போது நம்மளுடைய வாழ்க்கை முறை, ஏன்னா வாழ்க்கையே செலவு பண்ணுறது தானே. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? செலவு பண்ண. எதுக்கு ஏன் செலவு பண்ணுறோம்? வாழ்கிறதுக்கு. அப்படி தானே. அப்போ பேசிக்கிலேருந்து எல்லாமே அவன் தலையிடுறான் அப்படின்னா, அவன் தலையிட விடுத்துட்டு வேறு யாரோடைய தலையிட ஏற்று நடக்கிறோமோ அவங்கள தான் நம்ம கடவுளாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளை முஸ்லீமா அப்படின்னு முடிவு பண்ணும். நம்மளுடைய எண்ணங்கள் செயலாக மாறும். ஸோ எல்லாத்தையுமே சீர்படுத்திக்கிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கவனமாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம ஒவ்வொரு முறையும் குர்ஆனுடைய வசனங்களை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அடுத்த ஆயத் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துதீஉ ஃபரீகம் மினல்லதீன ஊத்துல் கிதாப யருத்துக்கும் பஅத ஈமானிக்கும் காஃபிரீன். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை பிறழச் செய்து இறைமறுப்பின் பால் உங்களை கொண்டு போய்விடுவார்கள். பாருங்கள், அல்லாஹ் அதாவது நம்பிக்கை கொண்டு இருக்கீங்களே, இந்த வேதம் அருளப்பட்டவங்களில் ஒரு பிரிவினர் இருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே இருக்காங்க. யூதர்களில் கிறிஸ்துவர்களில் மட்டும் இல்லை, கிதாப் இருக்கிற எல்லாருலேயுமே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களோட நீங்கள் அவங்க பேச்சை நம்பிக்கை கொண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய நேரான வழியிலேருந்து உங்களை பிறழச் செஞ்சுருவாங்க. அல்லாவை மறுக்கக்கூடியவர்களாக உங்களையும் ஆக்கிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரொம்ப சிந்திக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். நம்ம யாரோட அதிகமாக சகவாசம் வச்சுக்கிறோமோ அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்க சாதாரணமாக ஒரு ஃபத்வா கொடுத்துருவாங்க, அதை நம்ம அப்படியே நம்பி இறங்குவோம். அப்புறம் பார்த்தா அது கரெக்டாகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் லைஃபு. ஸோ கவனமாக இருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும். ஒரு சில நேரங்களில் நம்ம சில விஷயங்கள் செய்யணும்னு நினப்போம், ஆனால் அது செய்ய முடியாது. அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அது தப்பு அப்படிங்கிறது கூட தெரியாமல் நம்ம அதை செய்ய ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் அதை அழகாக தடுத்து விட்டுருப்பான். பர்சனலாகவே எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. மாஷா அல்லாஹ். நான் இன்னும் நினச்சி ரொம்ப பிரமிப்பேன். நம்ம ஆசைப்பட்டோமே, இது செய்யணும்னு நினச்சோமே, ஆனால் முடியலையே. ஆனால் விவரம் தெரியும்போது பண்ணாததே நல்லது தான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சிறந்த ஒன்றா தான் இருக்கும்னு நம்பியே நீங்கள் உள்ளே பாருங்கள். எது உங்களை விட்டு போச்சோ அதுவும் ஒரு தீயவையான ஒரு விஷயந்தான் போயிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த சொல்கிறான். ஒரு பிரிவினரை நீங்கள் ஏற்று நடந்தீங்கன்னா நீங்களும் இறைமறுப்பின் பால் போயிடுவீங்க அப்படின்ட்டு. அடுத்த ஆயத்து பாருங்கள். கைஃப தக்ஃபுரூன வ அன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்துல்லாஹி வஃபீக்கும் ரசூலு வமன் யஅ்தஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதியல் இலா சிராத்திம் முஸ்தகீம். இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுது, மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கிறார். அவ்வாறிருக்க இறைமறுப்பின் பால் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? யார் அல்லாஹ்வை இறுக பற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியினை நிச்சயம் பெற்றுக்கொள்வார். இப்போ இது அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, சரியா? ஆனால் இன்றைக்கும் இது நமக்கு பொருந்தும் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு ஓதி காண்பிக்கப்படுது.
ரெகுலராக எங்கே இருந்தும் நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அப்படின்னு தெரியாமல் கூட நிறைய இடங்கள்ல நம்ம அதை கேட்குறோம். அதாவது சரியான நீதியான வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான். ஃப்ராடு பண்ணி மோசடி செஞ்சு நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாமே ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய வசனங்கள். இது 2 தான் உலகத்தில் இருக்கிறது. ஸோ நேரான வழியை தரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுது, உங்ககிட்ட பேசப்படுது. இன்னும் அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய தூதரும் உங்ககிட்ட இருக்காங்க உங்களுக்கிடையே. அப்படின்னா இங்கே நபிங்கிறத தாண்டி அல்லாஹ்வுடைய நம்ம சொல்லுவோம்ல, இறைவனாக பார்த்து உங்களை அனுப்பிட்டான், எனக்கு நீங்கள் சரியான நேரத்தில் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே நமக்கு கைடன்ஸ் தரதுக்கு பல ஆட்களை அல்லாஹ் அனுப்புவான். மனிதர்களாக இருக்கக்கூடும், சிலருக்கு சில இன்சிடெண்ட்னால அவங்க நேர்வழிக்கு வருவாங்க. என்னோட சின்ன வயசில் என்னோட உஸ்தாத் அவங்க, நான் ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சுட்ருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இந்த சின்ன பசங்க தானே, ஒரு 18-17 வயசு பசங்க ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பசங்களுக்கு இந்த ட்ராக் மேலே நடந்துட்டு வராங்க. ட்ரெயின் வராதுன்னு நினச்சிட்டு நடக்கிறாங்க, கீழே தண்ணி. அப்போ என்ன ஆகுது, ட்ரெயின் வருது, இவங்க அதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஏன்னா எய்த்தாப்பில் ட்ரெயின் வருது, கீழே தண்ணி, திருப்பியும் போக முடியாது, என்ன பண்ணுறது. அதில் 2 பசங்க மவுத்தாயிட்டாங்க, 3 பேர் தப்பிச்சிட்டாங்க, கீழே அந்த தண்ணியில் குதிச்சிட்டாங்க. அப்போ அதில் தண்ணியில் குதித்த ஒரு ஆள் வந்து பிற்காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப இஸ்லாத்தோட வழியில் அதிகமாக பாடுபடக்கூடியவராக இருந்தார். ரொம்ப ரொம்ப அவர் அந்த சொல்லுவோம்ல, ஊதாரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தா அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃபே வந்து எல்லாமே இறைவனுக்காக. அந்த அந்த மவுத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் கூட இருந்த ஃப்ரெண்டு மவுத்தாயிட்டான், நம்ம உயிரை பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இது நான் கண்ணால் பார்த்தேன், என்னோடய சின்ன வயசில் பார்த்த அனுபவம். ஸோ அது எனக்கு இன்னும் அப்படியே ஆழமாக இருக்குது. அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் கூட நமக்கான வர தூது தான். ஸோ எதையுமே நம்ம தூதாக நம்ம எடுத்துக்கிடலாம். அல்லாஹ் நமக்கு அனுப்பக்கூடிய தூதாக எந்த ஒரு விஷயம் நம்மளை நேர்வழியின் பக்கம் கூட்டிகிட்டு போகுதோ அதை அல்லாஹ்வுடைய தூதாக நம்ம நினைக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதும் நம்மக்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நம்ம அல்லாஹ்வை எப்படி மறுக்க முடியும்? உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? யார் அல்லாஹ்வை கெட்டியாக பிடிச்சிக்கிறோமோ அவங்க நேரான வழியினை நிச்சயம் பெறுவோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா குறிப்பிட்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த வசனங்கள் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் தாலா இன்னும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தரான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.